மார்ச் 2025 சப் கலெக்டர் தலைமையில் அங்கே ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் போட்டு தான் வந்து எந்தெந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் சேஃப் அண்ட் ப்ரொடெக்டட் ஏரியாவாக டிக்ளேர் பண்ணலாம் இந்த மாதிரி மீட்டிங் முடிவு பண்ணி அப்போ வந்து சில இடங்கள்லாம் சூஸ் பண்ணாங்க, சில இடங்கள்லாம் விட்டுட்டாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி கரூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் மனோரான ஒரு பிளேஸில் கொடுத்தாங்க, இது நமக்கு தரல அப்படின்றதுக்கு வந்து அந்த பிளேஸை வந்து எல்லாரும் ஆல் பார்ட்டில் முடிவு பண்ணி அந்த பிளேஸ் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது, பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகுன்னு சொல்லி எல்லாரும் ஒரு மனதாக அந்த பிளேஸை ட்ராப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அந்த மீட்டிங்கில் முடிவு பண்ணதான் இந்த பிளேஸ் தரலாம்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் இந்த பிளேஸ் கொடுத்துருக்காங்க இப்போ ஆஃப்டர் மார்ச் 2025. ஃபைனல் கிரவுட் வந்து anywhere between 25 to 30,000 இருக்கலாம். 25,000 to 30,000 இருக்கலாம் ஃபைனல் கிரவுட். நம்ம பெரம்பலூர்ல ரத்து பண்ண மாதிரி நம்ம கரூர்லயே அந்த மாதிரி ஒரு முன்னெச்சரிக்கையா நம்ம போலீஸ் கைட்லைன்ஸ் பொறுத்த வரைக்கும் அதாவது ஒருவேளை வந்து இவங்க கைட்லைன்ஸ் வந்து மீறாங்க, அந்த விதிமுறைகளை மீறாங்க அப்படின்னா எந்த நேரத்துல இருந்தாலும் இந்த கூட்டத்தை வந்து ரத்து பண்றதுக்கான அதிகாரங்கள் வந்து காவல்துறைக்கு வந்து இருக்கு. அப்ப விதிமுறைகள் மீறப்பட்டிருக்குன்னு சொல்லி காவல்துறை வந்து சொல்றாங்க, ஏன் வந்து ரத்து செய்யறதுக்கான நடவடிக்கை எடுக்கல? ஒரு இடத்துல இவ்வளவு வர கூடி வச்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் தலைவர் வரலாம், இதோட கான்சிக்வன்ஸ் என்னங்கிறது நம்மளால சொல்ல முடியாது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நோபடி கேன் ப்ரெடிக்ட். உலகத்தில் எங்கே நடந்தாலும் சரி, ஒரு முக்கியமான ஒரு லீடர் வர்றாரு, ஒரு செலிபிரிட்டி வர்றாரு, வரும்பொழுது காவல்துறையாக போய் வந்து நாங்கள் தடை பண்ணுறோன்னு சொன்னால் அதோடைய கான்சிக்வன்ஸ் என்ன, நம்ம அது வந்து we cannot really certify what's going to happen. அதே மாதிரி போலீஸ் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு 500 people ஸ்ட்ரென்த் போட்டிருக்காங்க கூட, எந்த ஒரு மாநாடு ஆர்கனைஸ் பண்ணாலும் அந்த கட்சிக்காரங்கள் ஆர்கனைசர்ஸ் ஆல்சோ அந்த பொறுப்பு எடுத்துக்குவாங்க, வாலண்டியர்ஸ் போடுவாங்க, அவங்களே வந்து அவங்க ஆட்கள்லாம் ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஆள் போடுவாங்க. ஸோ இனஃப் ஆஃப் வாலண்டியர்ஸ் போட்டிருந்தா கூட இதை அவாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது இன்வெஸ்டிகேஷன்ல வாட்டர் என்ன பண்ணணுமோ டிஜிட்டல் எவிடன்ஸ் அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. நாமக்கல்ல ஆல்ரெடி நமக்கு காலையில நடந்த மீட்டிங்கே 34 பேர் பாதிக்கப்பட்டாங்க. நமக்கு அந்த லிஸ்ட் தெரியுது. அப்போ நிலைமை மோசமாகணும்னா நம்ம கரூருக்கு நம்ம அலர்ட் ஆயிருக்கலாம். நாமக்கல்ல போட்ட ஸ்ட்ரென்த் வந்து 247. அங்க அஃபெக்ட் ஆனது எல்லாமே ஹீட் ஸ்ட்ரோக்ல. ஏன்னா லாங் ஹவர்ஸ் வெயிட்டிங், காலையில் வெயிட் பண்ணும்போது அந்த வெயில்னால வந்து ஹீட் ஸ்ட்ரோக். கரூர்ல போட்ட ஸ்ட்ரென்த் வந்து 500 பேர், அதோட டபுளா போட்டுருக்காங்க. பல விஷயங்கள் அந்த வீடியோ ஒரு நிமிஷம் அவங்க கேட்டது சோஷியல் மீடியாவில் வந்து இந்த மாதிரி தவறான செய்திகளை பரப்புனா என்ன பண்ணுவாங்கன்னு, சோஷியல் மீடியாவில் தவறான செய்திகள் இது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து நடவடிக்கை எடுக்கப்படும். போலீஸ் வந்து சோஷியல் மீடியா மானிட்டரிங் செல் வச்சிருக்காங்க, அது மூலம் மானிட்டர் பண்ணி தவறான செய்திகள் வந்து பரப்புனாங்கன்னா நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும்.